இன்றைக்கு பாரத பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களோடு வடகிழக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் 45 நிமிடம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கொழும்பிலே ஹோட்டல் தாஜ் சமுத்ராவிலே இந்த சந்திப்பு நடந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே எங்களுடைய தலைவர் திரு சி.வி.கே. சிவஞானம் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சிவஞானம் ஸ்ரீதரன், திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் பொதுச் செயலாளர் நான் ஆகிய நால்வரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று அழைக்கப்படுகிற கட்சிகளிலிருந்து திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன், திரு செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டோம். பிரதம மந்திரி கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே தமிழ் மக்களுடைய தலைவர்களாக நீண்ட நெடிய காலம் சேவையாற்றின திரு சம்பந்தன் அவர்களதும் திரு மாவை சேனாதராஜா அவர்களதும் மரணத்துக்கு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவித்தார். கடந்த காலங்களிலே நாங்கள் அவரை சந்தித்த வேளைகளிலெல்லாம் இவர்கள் அந்த சந்திப்புகளிலே தலைமை தாங்கியவர்கள் என்றதை நினைவுபடுத்தினார். அவருடைய அனுதாபங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம். பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இலங்கையிலே தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வு இருக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. 13ஆம் திருத்தம் அதை முழுமையாக அமல்படுத்தவில்லை. 13ஆம் திருத்தம் கூட முழுமையாக அமல்படுத்தவில்லை. இது இரண்டு அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். ஏனென்றால் 2010ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு இந்த 3 தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி அதன் மேல் கட்டி எழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னமும் செய்யப்படவில்லை. ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவோ என்ன விதமாகவோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் சமஷ்டி கட்சி, எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி. ஒரு சமஷ்டி முறையிலே தான் இந்த அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த இலக்கை நாங்கள் அடைகிற வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற மாகாண சபை முறைமை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறாமல் இழுத்தடிக்கப்படுகிறது. அது உடனடியாக நடைபெற வேண்டும். இன்று காலையிலே பிரதம மந்திரி ஸ்ரீ மோடி அவர்கள் இதை சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தியவருக்கு நன்றி தெரிவித்தோம். மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனிக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் இன்று வரைக்கும் அமுலில் இருக்கிறது. அதை முழுமையாக அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு, அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது. நாங்கள் இந்தியாவிடத்திலே அதனை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருந்தோம். எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விடயங்கள், விசேடமாக இந்து கோயில்கள் இருந்த இடங்களிலே பௌத்த விகாரைகள் கட்டப்படுகிறது. அதற்கான உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடல், ராமேஸ்வரம் மூலமான படகு சேவை, இப்பொழுது காங்கேசன்துறையில் இருந்து சேவை, பலாலி விமான நிலையம், மற்ற விமான நிலையங்கள் போன்ற அந்த தொடர்பாடல் வலுப்பெற வேண்டும். இந்திய மூலதனங்கள் இலங்கைக்கு வர வேண்டும். இந்தியாவிலே தற்போது அகதிகளாக வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் மீள குடியேற்றப்படுத்த இங்கே வந்து மீள குடி அமர்வதற்கு ஏற்ற விதமான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையையும் நாங்கள் மிக முக்கியமான விடயமாக பிரதம மந்திரிக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த விவகாரம் சம்பந்தமாக இழுவை படகு முறைமை சுற்றுச்சூழலுக்கு பாதகமானது, அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலே டெல்லியிலே நடந்த கூட்டத்திலே
2016 ஆண்டிலே இணங்கப்பட்டது. இரண்டு அரசாங்கங்களும் கூட்டறிக்கை விடுத்திருக்கின்றன. ஆகையினாலே அந்த கூட்டறிக்கையிலே இணங்கிய விதமாக இந்த இழுவை படகு முறை முற்றுமுழுதாக தடுக்கப்பட வேண்டும். இலங்கையிலே அதற்கான சட்டத்தை இயற்றியிருக்கிறோம். இந்தியாவிலேயும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். இந்த விவகாரம் சம்பந்தமாக எங்களுடைய மீனவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு விடயங்களை திரு சித்தார்த்தன் அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கூட எடுத்துச் சொன்னார்கள். அவர்களும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள்.